கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம், எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதில் விசேஷமாக இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 89, எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 23 தியானிக்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம கடந்த வகுப்புகளெல்லாம் நம்ம பார்த்தோம் மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படின்னா என்ன. ஏன்னா 7ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எபிரேயர் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படின்னா என்ன, இவர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத கடந்த வாரம் பார்த்தோம். யார் இந்த மெல்கிசேதேக்? அதில் கடைசியாக நம்ம கவனித்த ஒரு பகுதி பார்க்கும் பொழுது நிறைய அனுமானங்கள், நிறைய விளக்கங்கள், நிறைய ஆராய்ச்சியான விஷயங்கள் இவரை குறித்து நம்ம சகோதரர்கள் மத்தியில் இருந்துட்டாலும் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இவர் சேமாக இருக்கலாம், ஏனோக்கா இருக்கலாம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா கூட இருக்கலாம், மெல்கிசேதேக் அப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் அங்கே குறிப்பிட்டாலும் நம்முடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களில் நம்ம கவனிக்கும் போது மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னா அவர் ஒரு பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர் அல்ல, மாறாக அவர் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசாரியராக இருக்கிறாரு. அவருடைய ராஜரீக பதவியில் அவருடைய ஆசாரிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவதற்குரிய அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும் பொழுது பாருங்கள், மாம்சத்தில் இயேசு மீட்கும் பொருளை வழங்கினதுனால தேவன் அவரை ஜெனிப்பித்து உயிர்ப்பித்து உயரிய ஆவியின் சுவாபத்திற்கு எழுப்பியிருக்காவிட்டால் மகிமையின் ராஜாவாக மாறுவதற்கு அவருக்கு எந்த ஒரு ஜீவனும் இருந்திருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் தேவனை அணுகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நியமித்த அந்த மாபெரும் பரிந்து பேசுபவர் அட்வொகேட் மூலமாக மட்டும்தான் அணுக முடியும். அப்போ பாருங்க, தம்முடைய சிங்காசனத்தின் மேலே ஆசாரியராக இருந்த மெல்கிசேதேக்கு மகிமையிலும் வல்லமையிலும் உள்ள கிறிஸ்துவை அவர் குறிக்கிறார். அப்போ இந்த மெல்கிசேதேக்கு யாரை அவர் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதாவது யாரை சித்தரிக்கிறார், நம்ம நிறைய இந்த 7ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மெல்கிசேதேக்கு குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ அதிலெல்லாம் நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய எழுத்துக்கள் எப்படி வருதுன்னா, இவர் மெல்கிசேதேக்கை சித்தரிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மெல்கிசேதேக்கு சித்தரிக்கிறாரு, ஒரு நிழலாக இருக்கிறாரு, படம் பிடித்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் குறிப்பிட்டார். ஸோ அதே ஒரு கோணத்தில் தான் நம்மளும் பார்த்தோம். அப்போது தேவன் இந்த ஒரு கதாபாத்திரத்தை முக்கியமாக தம்முடைய 2 மாபெரும் உன்னதமான வேலைக்கு, இந்த மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை மாபெரும் உன்னதமான வேலைக்கு அவர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செஞ்சு வச்சிருக்கார். ஸோ அதில் ஒன்று நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மகா பிரமிடில் வடிவமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு சகோதரருடைய கருத்து தான். ஸோ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அந்த ஒரு பிரமிடில் வடிவமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு 1000 ஆண்டின் போது அவர் வகிக்கக்கூடிய அந்த ராஜரீக ஆசாரிய பதவியை பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அங்கே நிழலாக காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய பாத்திரமாக அங்கே மெல்கிசேதேக் இருக்கிறார். ஸோ இயேசுவை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அப்படிங்கிறதுனால பாருங்க, தேவன் மெல்கிசேதேக்கு ஆதி அந்தம் குறித்த பதிவு வேதாகமத்தில் பதிவு செய்யாமல் இருந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் அந்த ஒரு விஷயங்களை அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அதே போல் தகப்பனும் தாயும் இல்லாதவர், இது குறித்து நம்ம ஒரு ஜென்ரல் பாடமாக நம்ம ஒரு நாள் தேவனுக்கு சித்தம்னா நம்ம மெல்கிசேதேக் குறித்து நிறைய ஆச்சரியமான தகவல்கள் ஜென்ரல் பாடமாக நம்ம கவனிக்கலாம். இப்போ இன்றைய தினத்தில் நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார் இந்த மெல்கிசேதேக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த நிறைவு செஞ்சோம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நித்திய பிரதான ஆசாரியராய் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவே நித்திய பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும். அப்போ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வசனங்கள் பார்த்தோம்னா, அதாவது 11லேருந்து 24 வரைக்கும், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 11லேருந்து 24 வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம்.
அப்போ அதாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தினுடைய ஒரு 3 பிரிவுகள் தான் நாம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து இன்னைக்கு நம்ம 7ஆம் அதிகாரத்தில் 3வது வகுப்பு நம்ம வந்திருக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது பாருங்கள், நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ இயேசு தான் நித்திய பிரதான ஆசாரியர். அப்போ மேலே நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம், மெல்கிசேதேக்கினுடைய முறைமை குறித்து வந்து பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக், சர்வீஸ் ஆஃப் மெல்கிசேதேக். அடுத்தது ஹூ இஸ் மெல்கிசேதேக் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சி இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் எந்த முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து குறிப்பிட்டு தொடர்ந்து பேசுகிறார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அல்லாமலும் இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினால பூரணப்படுத்துதல் அது உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, ஒரு கேள்வியோட இந்த ஒரு வசனம் வந்து முடிவு பெறுது. வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட முடியுது. அப்படின்னா இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றிருந்த அந்த ஒரு ஆசாரிய முறைமை குறித்து நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அறிஞ்சிட்டு தான் வந்தோம். இன்னும் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறார். அப்போ அந்த ஆரோனுடைய முறைமை கவனிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் அந்த ஆரோனுடைய முறைமை வந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும் பொழுது அந்த லேவி கோத்திரத்திலிருந்து தான் அவர்கள் வந்து அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ அந்த ஆரோனினுடைய வம்சம் லேவி கோத்திரத்திலிருந்து வந்திருக்கு. ஆனால் ஆரோனினுடைய முறைமையின்படி உண்டாக்கப்பட்ட அந்த ஒரு ஆசாரியத்துவம், அந்த ஒரு பலியேறெடுக்கு முறைமைகள் ஏதாவது ஒரு பூரணத்தை உண்டாக்கி இருந்துச்சா அப்படின்னா வசனம் வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, அதாவது நியாயப்பிரமாணத்தை பெற்றாங்க, அந்த ஆசாரிய முறைமையினால பூரணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால், உண்டாயிருந்துச்சு அப்படின்னா அப்போ மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமை குறித்து இங்கே பேசணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா ஆரோனினுடைய அந்த ஒரு முறைமையினால எந்த ஒரு பூரணப்படுத்துதலும் உண்டாகலை, பர்ஃபெக்ஷனும் உண்டாகலை. அப்புறம் அதுக்கு எது, அப்போ ஆரோனுடைய முறைமையிலேயே உண்டாகலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு இன்னொரு ஆசாரிய முறைமை உண்டாகணும், இன்னொரு ஆசாரிய முறைமை குறித்து இங்கே வந்து பதிவு செய்யணும், அது வரணும் அப்படிங்கிறது குறிச்செல்லாம் அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது ஆரோனுடைய முறைமை அப்படிங்கிறது பாருங்கள், ஆரோன் ஆசாரியத்துவம் கிறிஸ்துவின் பாடுகளை அது வந்து சித்தரிக்குது. இயேசு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை, ஒரு யூதா கோத்திரம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆரோனுக்கும் அவரது குமாரர்களுக்கும் இந்த ஒரு ஊழியத்தை என்னென்றைக்கும் வழங்கிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழே அவரால் ஒரு ஆசாரியராக பணியாற்றி இருக்க முடியாது நம்முடைய கர்த்தரால். இருப்பினும் ஆரோனும் அவருடைய குமாரரும் பணியாற்றிய ஆசாரியத்துவமானது மேசியாவினுடைய ஆசாரியத்துவத்தின் பலி சம்பந்தமான ஆயத்தத்தை அது முன்னிழலிட்டு காண்பிக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். அதே போல் அந்த ஒரு மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஒரு முறைமை குறித்து சொல்லும் பொழுது தம்முடைய சிங்காசனத்தின் மேலே ஆசாரியராக இருக்கிறார். இப்போ அந்த ஒரு ஆசாரியர் நமது கர்த்தருடைய அவயவங்கள் அனைவரையும் அது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த மகா ஆசாரியர் தமது மகத்தான கிரியையை 1000 ஆண்டு யுகத்தின் போது அவர் வந்து செய்வார். அப்போ தற்போது செய்யப்படுபவை அனைத்துமே ஆயத்த பணிகள். அது ஆயத்த பணிகள் தான் நம்ம வந்து 1000 ஆண்டு அரசாட்சி பாடமெல்லாம் பார்க்கும்போது த டே ஆஃப் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து படித்தோம் இல்லைங்களா, ஆயத்தமாக்கும் நாள் பாடம் வந்து படித்தோம். ஸோ அதை குறித்து தான் அங்கே வந்து சொல்கிறார். அப்போ ஆரோனுடைய முறைமை வந்து எதையுமே பூரணப்படுத்தலை, அப்புறம் எதுக்கு அந்த இன்னொரு மெல்கிசேதேக்கினுடைய முறைமைன்னு ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, எபிரேயர் 7:12, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆரோனுடைய அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்க வேண்டியதாகும். அப்படின்னா பாருங்க, அந்த ஒரு ஆசாரிய முறைமை மாற்றப்பட்டுச்சு. அப்போ அதை யார் மாற்றினாங்கன்னா தேவன் தான் மாற்றினார். ஸோ மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அங்கே வந்து உள்ள வருது. ஆனாலும் பாருங்க, இப்படி அந்த ஒரு ஆசாரிய முறைமையை வந்து மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் ஆரோனினுடைய முறைமை கொண்டு வந்த அந்த ஒரு நியாய பிரமாணமும் கண்டிப்பாக மாற்றப்படணும்னா, இந்த ஆரோனினுடைய முறைமை யார் கொண்டு வந்தாருன்னா நம்ம படித்தோம் மோசேயின் கீழே. ஸோ அவர் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை தேவனால் பெற்று அங்கே வந்து கொடுத்தாரு. அப்போது மோசேயின் கீழே அந்த
சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நியாயப்பிரமாணமும் மாற்றப்படணும். தவிர அதனால எந்த ஒரு பூரணப்படுத்துதலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தினால் ஏதாவது பூரணமாச்சுன்னா இல்லை. அப்போ யூதர்களுக்கு இப்படி சொல்லும் பொழுது பயங்கர கோபம் வந்திருக்கும். ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை தான் அவங்க ரொம்ப முக்கிய ஒரு கட்டளையா அவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அது தேவன் கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது மாற்றப்பட்டிருக்குமே அப்படி சொல்லும் பொழுது யூதர்களுக்கு அங்கே கோபம் வருது. ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்லிட்டார் சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப கவனமாக அங்கே வந்து பேசுறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது பாருங்க, லேவியருடைய முறைமையின்படியான அந்த ஒரு ஆசாரியத்துவம் பூரணத்தை கொண்டு வர தவறினதுனால புதிய ஆசாரியத்துவத்தினுடைய அந்த ஒரு அவசியம், நெசசிட்டி அங்கே உருவாயிடுச்சு. அதுதான் அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 அங்கே வந்து நம்மளுக்கு அறிவுறுத்துது. அதே போல பாருங்க, மெல்கி சேதேக்கினுடைய முறைமையிலான ஆசாரியத்துவம் வந்து ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதா இருக்குது. அப்போ ஏன் வேறுபட்டதா இருக்குன்னா, அந்த மெல்கி சேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் பூரணத்தை கொண்டு வருது. ஏன்னா முதலே சொல்லிட்டார், அது பூரணத்தை கொண்டு வரல ஆரோனுடைய ஆசாரியத்துவம். அப்போ பூரணத்தை கொண்டு வர மாதிரி ஒரு ஆசாரியத்துவம் என்னன்னா மெல்கி சேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் தான். அதுதான் அங்கே வந்து சொல்றாரு. அப்போ அதுதான் பூரணத்தை கொண்டு வருது. மேலும் இந்த ஒரு புதிய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் வருவதற்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது அங்கே வந்து சுட்டி காட்டுறார். அப்போ பாருங்க, இந்த மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாரு, ஆரோன் ஆசாரியத்துவம் மெல்கி சேதேக்கின் முறைமையினால மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ஆரோனின் குடும்பம், அதாவது நம்முடைய ரசல்பதருடைய நாட்கள்ல இருந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசாரியத்துவத்தை இழந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அது என்ன 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் கூட படிக்கும் பொழுது யாத்ராகம் 29:8 சொல்றாரு, பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவிப்பாயாக. அப்படின்னா ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கும்படிக்குன்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது யாத்ராகம் 29:8 பார்க்கும் பொழுது ஆரோனுடைய அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் நித்தியத்திற்குமான கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வசனம் படித்தோம். நித்திய கட்டளையா இருக்கும்படி அப்படின்னா நித்தியத்திற்குமான கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே அந்த நித்தியம் அப்படிங்கிறதுக்கான அந்த எபிரேய வார்த்தை வந்து ஓலம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போது அது வந்து ஒரு எபிரேய வார்த்தை. இது வந்து முக்கியமாக இது வந்து நித்தியம் அப்படின்னா என்றென்றைக்கும். அப்போது என்றென்றைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது, ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு உலகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கொடுக்கலாம். அதே போல் காலம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கலாம். அதே போல் மறைக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு அர்த்தங்களையும் அது வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த வார்த்தை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நேர எல்லையற்ற அந்த ஒரு தன்மை மற்றும் தேவனுடைய நித்திய இயல்பை அது வந்து குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அங்கே வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு ஆரோனுடைய அந்த ஒரு ஆசாரிய ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் அது முடிவே இல்லாமல் நித்திய காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பாருங்க, ஆரோனுடைய குடும்பம் சகோதரர் ரசல் அவருடைய நாட்கள்ல இருந்து 1800 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசாரியத்துவத்தை அது இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அந்த இடத்துல கர்த்தருடைய நிஜமான பலி செலுத்தும் ஆசாரியத்துவம் தொடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். ஸோ இதை சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 7:13 சொல்றாரு, இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்திற்கு உள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்வதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, இது கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் தான் வந்து லேவி கோத்திரத்தில் வரல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் யூதா கோத்திரத்தில் தான் வர்றாரு. ஸோ அதில் யாரும் அந்த ஒரு ஆசரிப்பு கூடார ஊழியம் செஞ்ச மாதிரி பதிவுகள் இல்லை. சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்றார், நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்குது, ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, இயேசு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவரானபடினால அவரால் ஆரோனின் முறைமையின்படியான அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஸோ எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்,
அதே போல பாருங்க, 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் இயேசு, அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், இயேசு தேவதூதர்களை பார்க்கிலும் மேசியா ஆவதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இயேசு தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் சொல்லி நம்ம வந்து படித்தோம். அதே போல 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயை பார்க்கிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படித்தோம், முற்பிதாக்களை காட்டிலும். அதே போல 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலான அந்த விஷயங்கள் வந்து கவனிக்கும் பொழுது இயேசு ஆரோனை பார்க்கிலும் சிறந்தவர், மேலானவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறார், அங்க சொல்றார். அதான் பாருங்க, அவருடைய கிராஜுவலா கொண்டு வர்றார். தூதர்களை குறித்து சொல்றாரு. அப்ப அடுத்தது வந்து முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இந்த பலி ஏறெடுக்கக்கூடிய முறைமைகளை குறித்து ரொம்ப பெரிதா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்றாரு, ஆரோனுடைய ஆசாரித்துவம் ஒண்ணுமே பூரணப்படுத்தலப்பா, அதனால மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவம்னு ஒன்று தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு, அந்த ஆசாரிய விஷயங்கள் வந்து நான் சொல்றேன்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்போ இயேசு ஆரோனை பார்க்கிலும் அவர் வந்து சிறந்தவர், மேலானவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இவர் யூதா கோத்திரத்தில் வர்றதுனால இவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு தகுதியானவர். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்த விஷயம் இவர் லேவி முறைமையின்படியான ஆசாரியத்துவத்திற்குள்ள வருவதை மறுத்துருச்சு. அதனால பாருங்க, மெல்கிசேதேக்கினுடைய ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் அது வந்து பார்க்கும் பொழுது ஆசாரியத்துவமாக அது மாற வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இப்படியெல்லாம் அங்கே வந்து அந்த ஒரு ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்ததான முக்கியமான சிறப்பு அம்சங்களை அவர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு ஆரோனினுடைய ஆசாரித்துவம் வந்து பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவத்தை கூட கம்பேர் பண்ணும்போது கீழே தான். ஸோ அதை வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் படுத்தி அங்கே வந்து சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து வசனம் 15, 16, 17 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வசனங்கள் தான். நம்ம ஒவ்வொரு வசனங்களாக நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாக விளங்குது. அதாவது மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாக, நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒப்பாக. ஸோ ஒப்பாக வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருக்கிறதுனால மெல்கிசேதேக்கு, அப்போ அவருக்கு ஒப்பா, அவருடைய ஆசாரிய ஊழியத்துக்கு ஒப்பா வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாக இருக்குது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராய் இராமல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி அந்த வேறொரு ஆசாரியர் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு மெல்கிசேதேக்கு ஒப்பா ஆன அந்த ஒரு ஆசாரிய முறைமை குறித்து அங்கே வந்து சொல்றார். அப்போ மாம்ச சம்பந்தமான அப்படின்னா மாம்சீக ரீதியான, ஸோ அதன்படி ஆகாம நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் ஆசாரியராக இல்லாம வேற எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் வசனம் எபிரேயர் 7:17 சொல்றாரு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னா 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் தான் ஆணையிட்டிருக்கிறார். அப்படி ஆணையிட்ட கர்த்தர் மனம் மாறாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ஆரோனினுடைய முறைமையின்படியான அந்த ஒரு ஆசாரியத்துவம் தற்காலிகமானது அப்படின்னாலும் மெல்கிசேதேக்கினுடைய அந்த ஒரு ஆசாரியத்துவமோ நித்தியத்திற்குமானது. சப்போஸ் நான் இப்போ அங்க 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறார். அப்போ இந்த ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய அந்த ஒரு சுதந்திரவாளியான மேசியா என்றென்றைக்கும் அவர் வந்து நிலைச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அவர் வந்து மாறுறாரு. ஆனாலும் பாருங்க, தம் திருச்சபையாரினுடைய எண்ணிக்கை நிறைவடையும் வரை இந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தல. நல்லா கவனிக்கலாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறித்து சொல்லிட்டு வர்றார். ஏன்னா மெல்கிசேதேக்கு என்னுடைய முறைமைன்னா அது பேர்பட்ட முறைமை. ஏதோ பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயமா, ஒரு கதாபாத்திரத்தில் நடந்ததா, அல்லது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார், ஓகே, அந்த அளவோட நாம் நிறுத்திக்கலாமா? இல்ல, 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய உன்னதமான விஷயங்கள் அங்க வந்து சொல்றார். ஸோ மெல்கிசேதேக்கு மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையினுடைய லக்கமும் அதுல அடங்கி இருக்கு. அதைத்தான் அங்க வந்து சொல்றார். ஸோ திருச்சபையாருடைய எண்ணிக்கை நிறைவடையும் வரை இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்லை. மனுக்குலம் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசாரியத்துவம் செயலாக்கம் பெறும்.
ஸோ 110ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்ட அந்த ஒரு வசனம் தான் எபிரேயர் 7:17 மேற்கோளாக காண்பிக்கப்படுது. ஸோ இதில் மெல்கிசேதேக்கு வந்து என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு அங்கே நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ இந்த ஆசாரியத்துவம் நித்தியத்திற்கும் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற பொருள்ல அல்லாம பாருங்க, மாறாக தேவைப்படும் காலம் வரைக்கும் அந்த ஆசாரி ஊழியம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த அந்த உறுதியாக கடாவப்பட்ட அந்த ஒரு ஆணி முறிந்து விழும் சொல்லி நம்ம ஏசாயாவில் படிச்சிருப்போம். செப்னா எலியாக்கீம்ங்கிற ஒரு பாடத்தில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதாவது 1000 வருட அரசாட்சி முடியும் வரைக்கும் இயேசுவே அந்த ஆசாரியராகவும் மத்தியஸ்தராகவும் இருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மத்தியஸ்தர் தேவைப்படுறதில்லை. ஸோ அவர் தமது மத்தியஸ்த பணியை நிறைவேற்றி முடிச்ச நிலையில முழு மனுக்குலமும் ஆதாம் பாவம் செய்யும் முன் இருந்த அந்த ஒரு பரிபூரண நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ராஜரீக அதிகாரத்தை தம் தந்தையாகிய பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்படைப்பார். நல்லா புரிஞ்சுக்கலாம், இதான் தேவனுடைய பெரிதான திட்டம். ஸோ ஒப்புவிப்பாரு. அனைவரும் பூரணப்படுத்தப்பட்டபடியினால பூரணப்படுத்தப்பட்ட ஒவ்வொரும் தேவனோட நேரடியாக தொடர்பு கொள்வதாலும் அவர் செய்யும் காரியங்களுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பாளியாக இருப்பாங்க. ஸோ அதனால மனுக்குலத்திற்கு அந்த ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வாசிக்கிறேன். ஸோ அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான முறைமையா இருக்குது. அவர் வந்து தம்முடைய சிங்காசனத்தின் மேல ஆசாரியராக இருக்கிறவர். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் வெற்றி சிறந்த அந்த ஒரு சபையும் அது வந்து குறிக்கக்கூடியதாக, இப்போ கிறிஸ்துவும் சபையும். ஸோ புதிய ஆசாரியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு முன்னிழலாக அது வந்து இருக்குது. அதே போல மெல்கிசேதேக்கு வந்து ஆசாரியர் அப்படிங்கிறவர் வழி செலுத்துதல் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்க போகக்கூடிய அது ஒரு கிறிஸ்துவனுடைய எதிர்காலத்தை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துறார். ஸோ இது ஆரோன் அணிந்திருந்த அந்த ஒரு பொன்னினாலான அந்த ஒரு கிரீடத்தால அது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்லி, ஆரோனுடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங், அவருக்கு பதித்திருந்த அந்த மாரில் பதித்திருந்த அந்த பதக்கங்கள். ஸோ இதெல்லாம் அதாவது அதுவும் ஒரு பாடங்கள் தான், தனித்தனி பாடங்கள் தான். ஸோ நீர் வந்து என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறீர்னா ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னா மத்தியஸ்தர் அப்படிங்கிற முறையில் மீட்டு கொண்டதுக்கு அப்புறம் ஜனங்களினுடைய பரிந்து பேசுபவராகவும் தெய்வீக அந்த ஒரு கிருபைகளை அருளையும் வழங்கக்கூடியவராகவும் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ அழியாத ஜீவனுக்குரிய அந்த ஒரு வல்லமை பெற்றிருக்கிறார். அப்போ மரணத்தின் மேலே கொண்ட அந்த ஒரு வல்லமையுடன் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையும் அவர் வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சொல்றாரு, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமானது நிமித்தம் மாற்றப்பட்டுச்சு. முந்தின கட்டளை அப்படின்னா நியாயப்பிரமாண கட்டளை. ஸோ அது பலவீனம் உள்ளது, அது பூரணப்படுத்தாது, அது பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் அது வந்து மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றார். பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் அது வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க, இந்த வசனம் திருவெளியில இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையும் பயனும் அற்று போனதுனால அது நீக்கப்பட்டு விட்டுச்சு, அது நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்போ பாருங்க, மேற்சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பிரசித்தமா விளங்குது. அப்ப ஆசாரிய முறைமை அப்படிங்கிறத குறித்து பார்க்கும் பொழுது அது மாற்றப்பட்டுருச்சு, ஆரோனுடைய ஆசாரித்துவம். ஸோ நியாய பிரமாணமும் மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா இதனால எந்த ஒரு பூரணப்படுத்தல் நடந்துச்சானா இல்லை, நடக்கல. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையில கவனிக்கும் பொழுது பூரணப்படுத்துதல் அது உண்டாக்குது. ஸோ இதன் முறையில் கவனிக்கும் பொழுது பாருங்க, என்றென்றைக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதான ஆசாரியர், அதான் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ இது வந்து யூதா கோத்திரத்தார் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல, எந்த கோத்திரத்தாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவும் சபையும் அப்படிங்கும் பொழுது நாம் என்ன கோத்திரம்? நம்மளும் யூதா கோத்திரம். ஸோ கவனிக்கிறோம். அப்போ நியாய பிரமாணத்தின்படி பார்க்கும் பொழுது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசாரியன் இல்லை. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையில் ஆசாரியன் அப்படிங்கிறது வெகு பிரபலமாக பிரசித்தம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இயேசு எப்படி அந்த ஒரு நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து வசனங்கள் வந்து அங்கே வந்து 16 மற்றும் 17 அப்புறம் 18 மற்றும் 19 வசனங்கள் வந்து அங்கே வந்து கோடிட்டு காட்டிகிட்டே வர்றார், 2 வசனங்களா. அப்போ இந்த ஒரு நியாய பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனம் உள்ளது, அது பயனற்றது. அப்போ பயனற்றது அப்படின்னா நோ யூஸ், யூஸ்லெஸ். அப்போ நியாய பிரமாணத்தில் ஏதாவது பலவீனமோ அல்லது வந்து ஏதாவது பயனில்லாத விஷயங்கள் கட்டளைகள் இருந்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் தேவன் வந்து கொடுத்தாங்க கட்டளை, அதில் ஏதாவது வந்து பயனில்லாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை. பாருங்க, யாருக்கு இந்த கட்டளைகளை தேவன் கொடுத்தாரோ அவங்க தான் எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனரும் அவங்க தான் பயனற்றவர்களுமா இருந்துக்கிறாங்க, அவங்க தான் பலவீனராக இருந்துட்டாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் ஸ்ட்ராங் தான், அதை பயன்படுத்தக்கூடியவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பயனற்றவர்களாக
ஒரு எவ்வளோ சத்தியங்கள் அவங்களுக்குள்ள போயிட்டாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்துட்டாங்க. ஸோ அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள், நீங்கள் அவர்கள் நடுவில் பிரிந்து புறப்பட்டு நீங்கள் வந்து போங்கன்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அசுத்தமான விஷயங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும். அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும், கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவர் வாழக்கூடிய வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம மத்தியில காணப்படணும் பிரியமான சகோதர சகோதரர்களே. அதனால தான் அவர் சொல்றாரு கர்த்தருடைய பாத்திரம் அப்படின்னா, தேவனுடைய மகா உன்னதமான சத்தியங்களை சுமக்கக்கூடிய நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்போ எதன் மூலமா சுத்திகரிக்கணும்? அவருடைய வசனங்கள் மூலியமா. அப்போ என்னைக்குமே தேவனுடைய வார்த்தைகள் அது அசுத்தம் அல்ல, அது பரிசுத்தமான வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஏன்னா நம்முடைய பைபிள்ல சுத்தமான சத்தியம் அசுத்தமான சத்தியம் எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கானா? இல்லை. தேவன் கொடுத்தது எல்லாமே சுத்தமானது தான். அப்போ அதை அசுத்தமாக மாற்றுறது யார் கையில் இருக்குது? அதை பயன்படுத்துறவர்களுடைய கையில் தான். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் தான் அதை சுத்தமாக பாதுகாத்துக் கொள்வதும் அசுத்தமாக பயன்படுத்துவதும் இருக்குது. ஸோ நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க நடுவில் இருந்து புறப்பட்டு போயிருங்க, பிரிஞ்சு போயிருங்க. ஸோ உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு சத்தியங்கள் நம்மளுக்குள்ள வர வர நம்மளை நாம் என்ன பண்ணணும்னா ஒரு மெருகேற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:3 சொல்றாரு, அது எப்படி எனில் மாம்சத்தினால பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தினுடைய சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் பலவீனமா இருந்ததுனால பரிபூர்ணமான கட்டளைகள் கொடுத்ததால அவங்களால அதை கை கொள்ள முடியல, அதுக்கு கீழ்ப்படிய முடியல, அதை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு நமக்கு கூட அப்படித்தான். பரிசுத்தமான சத்தியம் எப்படி சொல்றாங்க, மகா பரிசுத்தமான சத்தியம் நம்மளுக்கு மத்தியில கடந்து வந்திருக்குது. அதை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களாகிய நம்ம அதை ஒவ்வொரு சூழ்நிலைகளில் பயன்படுத்தும் பொழுது நம்மளால அந்த ஒரு பூரணத்தை காண்பிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வீழ்ந்து போகக்கூடிய சூழல்கள் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கரம் நம்மளை தாங்குது. ஸோ நம்முடைய கால் சறுக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மளை தாங்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய அனுதின நினைவுகளில் நிறுத்தக்கூடியவர்களாகும். ஏன்னா நம்முடைய கால் சறுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து அப்பாவை தான் பார்க்கணும். ஸோ அவருடைய கரம் தான் நம்மளை பற்றி கொள்ளும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே இஸ்ரேல் ஜனங்களை அவங்க பலவீனமாக இருந்ததுனால பரிபூர்ணமான கட்டளைகள் அவங்களால என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ தேவனுடைய கிருபையை நம்மளுக்கு கொடுக்குறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு புருஷரை போல திடன் கொண்டு நிற்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அதனால நியாய பிரமாணம் அவர்களுக்கு பயனற்றதா போயிடுச்சு. நம்மளுக்கு அன்பின் பிரமாணம் எவ்விதத்திலும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள போயிடக்கூடாது. அதை நாம் முற்றுமுடிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பல்வேறு சூழ்நிலைகள் நம்ம விழுவோம். ஏன்னா எல்லாருமே அபூர்ணர் தான், யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அப்போ பல்வேறு சூழ்நிலைகளில் விழுந்துட்டாலும் அதை குறிச்சுதான அந்த ஒரு உணர்வடையக்கூடிய சிந்தை நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் இருக்கணும். அதுதான் தேவன் பார்க்கிறாரு, உணர்வுள்ள இருதயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ இருதயம் இருக்கிறதுல அதுல உணர்வுகள் இருக்கணும். அப்ப அந்த உணர்வுகள் நம்முடைய பரம தகப்பனை தரிசிக்கக்கூடிய பாதையில நம்ம வழி நடத்தக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. அதே போல ரோமர் 8:4 சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு தான் அப்படி செஞ்சிருக்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்துல நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செஞ்சிருக்காரு. அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு உறுதியான வார்த்தையின் மூலம் நமக்கு எவ்வளவு ஆறுதல், சமாதானம் உண்டாயிருக்குது. ஸோ இந்த வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏற்றவைகள். ஸோ இது நம்மள நம்பிக்கையை உண்டு பண்ணுது. அப்ப நம்ம மாம்சத்துல பூரணரா இல்லாதிருந்தும் வாஞ்சையும் விருப்பமும் உள்ள இருதயமுடையவர்களை தேவன் அவர்கள் விருப்பத்திற்கேற்ற பூரணப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அபூரணர். ஆனா நம்முடைய முதலே சொன்னோம் இல்லைங்களா, உணர்வுள்ள இருதயம். நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தை இருக்குது? குணப்படக்கூடிய இருதயமா அல்லது கடினமுள்ள இருதயமா? ஸோ அந்த வாஞ்சை இருக்குதா, விருப்பம் இருக்குதா?
ஸோ அதெல்லாம் தான் பார்க்குறாரு. அப்போ வாஞ்சையும் விருப்பம் உள்ள இருதயமுடையவர்களை தேவன் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அப்படின்னா நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக்கமாக வரும். உலகத்துலலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, நீ என்ன நீ நினைக்கிறது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நினைங்க, எண்ணங்கள் பெருசானா அது எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் வந்து சொல்கிறாரு, நம்ம மாம்சத்தில் பூரணராக இல்லாத இருந்துட்டாலும் வாஞ்சையும் விருப்பமும், இன்னும் தேவனுடைய சித்தம் செய்யணும், இன்னும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், இன்னும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இணக்கமாக எல்லா விதத்திலும் நான் அவர்களுக்கு உடன்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இருக்கக்கூடிய இருதயங்களை தேவன் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான். அப்போ நம்ம குறைவாக நினைச்சா குறைவாக தான் நடக்கும், நம்ம அதிகமாக நினைச்சா அதிகமாக வந்து தேவன் என்ன பண்ணுவாருங்க, அந்த பாதையில் வழி நடத்துவார். ஸோ அந்த விருப்பத்திற்கேற்ற பூரணப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்மளது சரீரம் அழிவுக்கேதுவானதாக இருந்துட்டாலும் நாம் ஆவியின்படி நடக்க முடியும். ஸோ நம் ஆவியின் தேவைக்கேற்றபடி நடக்க முடியாவிட்டாலும் நம் சிந்தனைகள் ஆவிக்குரியதை சிந்தித்து நடக்க முடியும். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றார். எப்படி சொல்லிட்டாருன்னா, நம்முடைய சரீரம் அழிவுக்கேதுவான சரீரமாக இருந்துட்டாலும் நம்ம ஆவியின்படி நடக்கலாம், தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்தலின்படி நடக்கலாம். ஏன்னா நம்முடைய சரீரம் ஒத்துழைக்கினாலும் அந்த சிந்தை அது நடத்தும். நாம் ஆவியின்படி தேவைக்கேற்றபடி நடக்க முடியல, அடுத்து இறங்குறார் கொஞ்சம். நம்ம ஆவியின்படி நடக்க முடியாவிட்டாலும் நம் சிந்தனைகள் ஆவிக்குரியதை சிந்தித்து நடக்க முடியும். அப்போ எப்பவுமே தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். எப்பவுமே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி இருக்கணும். அப்போ பாருங்க, அப்போ அந்த ஆவிக்குரிய சிந்தை சிந்தித்து நடக்க முடியும். நம் எண்ணங்களும் பூரணமானதாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பூரணப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம அள்ளி தூவணும், விதைக்கணும், பலரை தேவன் கொடுப்பார். நம்ம தூவுறதுலையே வந்து நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா பலன் எப்படி எதிர்பார்க்கணும்? ஸோ பிரியமான சகோதர சோர்களே, அது தேவன் வந்து விளைய செஞ்சிருவார். நம்ம வேலை என்ன பண்றது? அன்பு காட்டுறதா? நம்ம வேலை வந்து தாழ்மை காட்டுறதா? நம்ம வேலை கீழ்ப்படிச்சு போறதா? நம்ம வேலை இறங்கி போறதா? நம்ம வேலை என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம என்ன நம்மளால முடிஞ்ச சகோதர சிநேகம், சகோதர சகோதரிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமோ வாழ்ந்துடணும். அதுக்கு மேலே தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவர் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கட்டளை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அது பயனற்றதாக இருந்ததன் நிமித்தம் அப்படின்னா அது கடந்து போயிடுச்சு, அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்டோம்னா நீக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த ஒரு நியாய பிரமாண உடன்படிக்கை நிரந்தரமாக அது நிலைச்சிருக்கவோ அல்லது அதன் ஆசாரிய ஏற்பாடுகள் என்றென்றும் தொடரவோ அனுமதிப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கு. இந்த நியாயப்பிரமாணமே தொடர்ந்து வரணும்னு சொல்லி தேவன் வந்து அது அப்படி நினைக்கல. ஸோ கர்த்தர் வழியாக அன்பின் பிரமாணம் கொண்டு வந்துட்டார். கர்த்தர் வழியாக அன்பின் பிரமாணத்தை கொண்டு வந்துட்டார்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இந்த அன்பின் பிரமாணமும் பூரணம் இல்லாமல், அதாவது பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. அதைத்தான் அங்கே வந்து நம்மளுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஒரு அன்பின் பிரமாணத்தை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஒரு சோர்வையும் உண்டாகும். ஏன் அப்படின்னா நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது என்றைக்குமே வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு நீதியை, அதாவது தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில தான் கடைபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அன்பை சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்போ இது வந்து சாத்தியமாகுமா? ஏன்னா நம்ம படித்தோம், பார்த்தோம், அபூர்வத்தில் இருக்கிறோம். இது சாத்தியமாகும்னா சாத்தியப்படுத்தணும். அந்த சாத்தியப்படுத்துறதுக்காகத்தான் தேவன் கொடுக்குறாங்க மறுரூபமாக்கும் சத்தியங்கள். தேவன் இப்படிப்பட்ட சத்தியங்கள் மூலியமாக தான் அது சாத்தியமாகுமாங்கனே. நீ வந்து செய், நீ வாஞ்சையும் விருப்பம் மட்டும் வெய்யே, நான் விளைய செய்யறேங்கிறார். நான் விளைய செய்யறேன். அப்படிதான் தேவன் வந்து என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர் சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 7:19 சொல்றாரு, நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஸோ அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்த. நியாயப்பிரமாணம் எதையுமே பூரணப்படுத்தல, ஆனால் அதிக நம்பிக்கையை வருவிக்கிறது பூரணப்படுத்துது. ஸோ அந்த நம்பிக்கையினால நாம தேவனிடத்துல சேர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்போ ஒரு பக்கம் வந்து பூரணப்படுத்தலை அப்படிங்கிற நியாயப்பிரமாணம் வந்து கவனிக்கும் போது பூரணப்படுத்தலைங்கிறது நல்லா தெளிவாக புரியுது. ஸோ அது அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது பூரணப்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தலை, ஆனால் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ அப்படின்னா பின்னால் ஏதோ வருது, அந்த வருவிப்பது தான் பூரணப்படுத்துது. ஸோ அந்த அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது எது? 8ஆம் அதிகாரத்தில் அது குறித்து சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்தில் பேசுவார். ஸோ அதுதான் பூரணப்படுத்துது. ஸோ அந்த நம்பிக்கையில தான், அந்த ஒரு மகா மேன்மையான நம்பிக்கையில தான் நம்ம தேவனிடத்துல சேரணும்னு சொல்லி சொல்றார். ஸோ அது எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை? அது அதிக நன்மையான நம்பிக்கை. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை என்ன? 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வந்து பார்க்கலாம். அப்ப நியாய பிரமாணம் செய்ய முடியாததை இன்னொன்னு செய்யுது. ஸோ நியாய பிரமாணமானது அப்படின்னா பாருங்க, நியாய பிரமாண உடன்படிக்கை இது நியாய பிரமாணத்தை மட்டும் குறிக்க முடியாது. ஏன்னா பிரமாணங்கள் எதையும் ஒருபோதும் பூரணமாக்குறது இல்லை. அவை பூரணமான தேவைகளை மட்டுமே எடுத்து காட்டுது. ஜனங்களை பூரணமாக்க முயற்சிப்பது உடன்படிக்கையினுடைய பொறுப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். ஏனெனில் எந்த ஒரு அபூரண மனிதனாலும் அதை கடைபிடிக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் பலவீனமானவர்களாயும் சீர்கெட்டு போனவர்களாகவும் இருக்கிறாங்க இந்த ஜனங்கள். ஸோ நம்மளுடைய நிலைமை கூட அப்படித்தான். நம்மளும் அபூரணத்தில் தான் இருக்கிறோம், கொஞ்சம் பலவீனத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட திவ்யமான ஏற்பாடுகள் இல்லை. ஆனால் தேவன் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்மளுக்கு மேன்மையான சத்தியங்களை கொடுக்குறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 அவர் திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, இப்படிப்பட்ட ரொம்ப வெளிச்சமான சத்தியங்களை கொடுக்குறார். ஸோ அதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணணும்னா திடன் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அது ஒன்றையும் பூரணப்படுத்தலை. அப்போ இது நிழலான நீதிமானாக்கப்படுதலை மட்டுமே அது நிறைவேற்றியது. ஏனெனில் அதன் மத்தியஸ்தரும் ஜனங்களும் அபூரணர்களாக இருக்கிறாங்க. ஸோ இது உண்மையான சீர்திருத்தத்தையோ அல்லது திரும்ப கொடுத்தலையோ அது வந்து நிறைவேற்றல. அதன் ஆசீர்வாதங்கள் பகுதியளவாயும் நிழலானவையாயும் மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒன்றையும் பூரணப்படுத்தலை அப்படின்னா பாருங்க, முழுமையான அர்த்தத்தில் பூரண மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கல. அவர் ஒருவர் தான் முற்றுமுடிய கடைப்பிடிச்சிருக்கார். ஏனெனில் இது ஒரு பரிபூர்ண மனிதனுடைய திறனுக்கான முழு அளவுகோல். பரிபூர்ணமா இருந்தார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணார்னா அது தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சார். அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஒருவனையும் நீதிமானாக்கல, எவரையும் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தவும் இல்லை. அப்போ அதிக நன்மையான நம்பிக்கை ஒன்று இருக்கு. அப்போ இயேசு பாவம் இல்லாத பரிபூர்ண மனுஷனானவர். ஸோ நியாயப்பிரமாண உடன்படிக்கை நிரந்தரமாக நிலைத்திருக்க அனுமதிப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கவில்லை என்பது ரொம்ப தெளிவாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஏன் நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டார் தேவன்? நல்லா புரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் வம்சத்தினர் கொண்டிருந்தவை மற்றும் செய்தவை யாவும் நிழலானவைதான். ஸோ அது மற்றவைகளால் மாற்றீடு செய்யப்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிறத தேவன் முன்னமே அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கார். ஸோ அதனால தான் சொல்றாரு எபிரேயர் 7:20, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். நல்லா புரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை படிக்கலாம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறாங்க. இவரோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று தேவன் ஆணையிட்டார். ஸோ மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவரால அந்த ஒரு ஆணையோட இவர் ஆசாரியராகிறார். அப்போ ஆணை இல்லாமல் ஆசாரியராக இருந்திருக்கிறாங்க. ஸோ யார் இருந்திருக்கிறாங்கன்னா லேவி கோத்திரத்தினுடைய வழி வந்தவங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தின் மூலம். ஸோ எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்க, அதாவது ஒருத்தர் ஆசாரிய ஊழியம் செய்வார். ஒரு 6 மாதமோ 1 வருஷ காலமோ அவர் செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் மகன் வருவார். ஸோ இப்படி அவங்க அந்த வாரிசு அப்படியே அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராக இருப்பார்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டர் கொடுத்துட்டார், ஆணையிட்டு கொடுத்துட்டார். ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆணை இல்லை. நீ இன்னைக்கு வர்ற, நீ ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிற, அதுக்கப்புறம் இவங்களே என்ன பண்ணுறாங்க சொல்லி பண்ணால் தன்னுடைய வாரிசுகள் அப்படியே கொண்டு வர்றாங்க. ஆனால் தேவன் அப்படி சொல்லலை. என்றென்றைக்குன்னு முதல்ல சொல்கிறார், சதா காலமும் நீ ஆசாரியராக இருப்ப. எப்படி அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படின்னு சொல்லி.
ஸோ ஆசாரியராக்கப்படுகிறார்கள் அப்படின்னா பாருங்க, ஆரோன் ஆசாரியத்துவத்திலிருந்து மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்திற்கு ஒரு மாற்றத்தை தேவன் சுட்டி காட்டுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரோனை முன்னிறுத்துறாரு. இருந்தாலும் பாருங்க, இயேசுவின் முன்னிலையில அவருக்கு பின்னுக்கு வைக்கிறார் ஆரோன். அந்த மெல்கிசேதேக்கு தம்முடைய சிங்காசனத்தின் மேல ஆசாரியராக இருக்கிறவர். ஸோ பலியிடுதல் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்க போகிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடையாளப்படுத்துறார். ஸோ ஆரோனின் முறைமையின்படி அல்ல, ஆரோனினுடைய ஆசாரியத்துவம் நிலைநிறுத்தப்பட்டு நீண்ட காலத்திற்கு அப்புறம் மெல்கிசேதேக் ஆசாரியத்துவம் பற்றிய தீர்க்க தரிசனம் வந்ததுனால அந்த ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்திற்கு பின் வந்துச்சு. அதற்கு விஞ்சி, அதாவது அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அவர் என்றென்றைக்கும் அப்படின்னா பாருங்க, யுகத்திற்காக இந்த ஒரு பணி 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவோடு அது முடிவடையும். பலியிடுவதற்கோ அல்லது ஆளுகை செய்வதற்கோ எந்த வகையான ஆசாரியரும் அப்ப தேவைப்பட மாட்டாங்க. ஸோ மற்றொருவருக்கு மாற்றப்படாத ஒரு நித்திய ஆசாரித்துவமா இருக்குது. ஸோ நீர் ஆசாரியராக இருக்கிறீர் என்றென்றைக்கு. ஸோ இயேசு உலகத்திற்கு வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக அவர் தெய்வீக நியமனத்தினால் ஒரு ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அது என்ன ஒரு ஆணை ஏற்பட்டதுன்னா, யெகோவா தேவனுடைய ஆணை அது. ஸோ என்றும் தம்முடனே சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காரு? 110ஆம் சங்கீதத்தில், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். எபிரேயர்ல படிச்சோம் இல்லைங்களா, 20ஆம் வசனம். அது எங்கிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிட்டு காட்டுறார்? 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல. ஸோ அதைத்தான் அங்க வந்து சொல்றார். அப்ப அந்த ஒரு ஆணை கிடைச்சிருக்குது. அது என்ன ஒரு ஆணைனா பாருங்க, மிகவும் மேன்மையான மற்றும் மிக முக்கியமான ஆசாரியத்துவத்தை அது வந்து குறிக்குது. ஸோ ஆரோன் தெய்வீக ஆணையின்றி அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ தேவன் தமது ஆணையின் மூலம் இந்த ஒரு உயரிய ஆசாரியத்துவ முறைமையை அங்கீகரித்த காரியமானது எபிரேயர்கள் நித்தியமானது என்று கருதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கையை ஏற்ற காலத்தில் ஒரு உடன்படிக்கை அதனுடைய இடத்தை பிடித்து கொள்ளும் அப்படிங்கிறது விசேஷமாக அது வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் ஆணையிட்டு கொடுத்துட்டார். அவர் மனம் மாற மாட்டார்னு சொல்லிட்டு அடுத்து 21ஆம் வசனம் சொல்றாரு, ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளோ விசேஷித்த ஒரு காரியம். அதான் சொல்றாரு, எவ்வளவு விசேஷித்த ஒரு காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணியாளி ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னா அது புதிய உடன்படிக்கை. 8ஆம் அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கை பற்றி பேசுவார். ஸோ இந்த யுகத்தின் பரம அழைப்பிலிருந்து முற்றிலும் தனித்துவமானது, அது வேறுபட்டது. ஸோ நியாயப்பிரமாண உடன்படிக்கையை விட அது வந்து மேலானது, கிறிஸ்துவின் ரத்தத்தினால பயனளிக்க கூடியதாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அவருடைய சொந்த ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டிருக்குது. ஸோ ஏன்னா நம்ம மத்தையில் படிக்கிறோம் இல்லை, மத்த 26, 28 வந்து படிப்போம், இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அங்கே வந்து குறிப்பிட்டு காட்டுறார். ஸோ பிணையாளி அப்படின்னா பாருங்க, கேரண்டி ஃபார் இட்ஸ் லேட்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அதன் பிற்கால நிறைவேற்றத்திற்கான ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். ஸோ முதலாம் வருகையிலிருந்து புதிய உடன்படிக்கையானது உறுதி செய்யப்பட்டதாகவோ சட்டமாக்கப்பட்டதாகவோ அல்லது உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாகவோ கருதப்படலாம். ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரல புதிய உடன்படிக்கை. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தால புதிய உடன்படிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்குது. அப்போ இது நியாயப்பிரமாண உடன்படிக்கையையும் அதனுடைய ஆசாரியத்துவத்தையும் அது நீக்கி போடுவது அது குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்முடைய மீட்பரினுடைய அது ஒரு மரணமானது அவருடைய அங்கங்களாகிய நமக்கும் புதிய நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் பிணியாளியாக அது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்று திருச்சபை அனுபவித்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தராகி இயேசு அதாவது பிணையாளியாக ஷூரிட்டி அவர் இருக்கிறது இல்லை. அவர் அந்த ஆசீர்வாதங்களை நமக்காக தமது சொந்த ரத்தத்தினால் அவர் வாங்கிக்கிறார். ஆனால் நமக்கு அவை ஏற்கனவே கிடைத்து விட்டதால் அவற்றுக்கு ஒரு பிணையாளி நமக்கு தேவையில்லை. அதே சமயம் ஒரு காரியத்துக்கு நமது இரட்சகர் ஒரு பிணையாளியாக இருக்கிறார் அப்படின்னா இன்று நாம் பெற்றுக்கொண்டிருப்பதை தவிர வேறு ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் யாரோ ஒருவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த பிணையாளி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அது அடையாளப்படுத்தக்கூடியது. ஸோ புதிய உடன்படிக்கையின் நலனுக்காக நாம் ஒரு ஆயத்த வேலையை செய்து வர்றோம். ஸோ அதுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிணையாளியாக அல்லது உத்தரவாதம் அளிப்பவராக அவர் வந்து மாறுறார். மேலும் அது விரைவில் முத்திரையிடப்படவும் இருக்குது, அது சீல் பண்ண போறார். ஸோ புதிய உடன்படிக்கை இன்னும் முத்திரையிடப்படலை. முத்திரையிடப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கைக்கு பிணை தேவையில்லை. முத்திரையிட்டாச்சுன்னா பிணை அந்த ஷூரிட்டி தேவையில்லை. ஆனால் முத்திரையிடப்படாத உடன்படிக்கைக்கு பிணை தேவைப்படுது. ஸோ ஒப்புரவாகுதல் குறித்த முழு திட்டமும் தேவனுடையது, அது கிறிஸ்துவில் நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார்.
சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல சொல்றாரு, அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியினால ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. 24ஆம் வசனம் சொல்றாரு, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கபடியினால மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறி போகக்கூடியவர் அல்ல. ஸோ அந்த ஒரு ஆசாரியத்துவம் குறித்து நம்ம வந்து படிக்கும் பொழுது பாருங்க, ஒரு உயர்ந்த ஆசாரியத்துவம் அது. ஸோ பாவ மன்னிப்பு மற்றும் ஜனங்களுக்கு அறிவுறுத்துவது போன்ற அந்த ஒரு அது ஒரு உயர்ந்த ஆசாரியத்துவம் படித்தோம். பாவ மன்னிப்பு மற்றும் ஜனங்களுக்கு அறிவுறுத்துவது போன்ற ஆசாரிய பணிகளையும் ஆளுகை மற்றும் வல்லமை என்னும் ராஜாதி ராஜாவுக்குரிய பணிகளையும் இது வந்து ஒருங்கிணைக்குது. புதிய உடன்படிக்கையின் கீழே நீதியின் அரசாட்சியை தொடங்குவதற்கு ஆரோன் ஆசாரியத்துவத்தை விட உயர்ந்த முறையிலான ஒரு ஆசாரியத்துவம் இஸ்ரேலுக்கும் உலகிற்கும் அது வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 24ஆம் வசனத்துல நம்ம வந்து படித்தோம், 25ஆம் வசனத்துல இது படித்தோம். ஸோ இந்த விசேஷித்த உடன்படிக்கை அப்படின்னா அது அந்த புதிய உடன்படிக்கை குறித்து தான் அங்கே பின்னால் 26ஆம் அதாவது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், 26ஆம் வசனத்தில் சொல்லுவார். அதனுடைய விளக்கங்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம வந்து தியானிக்கலாம். ஆனால் இந்த லேவி கோத்திரத்தினுடைய அந்த ஆசாரியர்கள் அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மரணிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ காலப்பகுதிகள் மாறிட்டே இருக்குது. ஆனால் பாருங்க, என்றென்றைக்கும் அவங்க ஜீவனோடு இருந்துட்டாங்கன்னா இல்லை. ஸோ அதனால் அநேகரை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசாரியராக அவங்க வந்து ஏற்படுத்தப்பட்டுட்டாங்க. அதான் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. ஸோ அவர் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியினால ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மிகப்பெரிய ஒரு துக்கம் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு தேவனிடம் அவங்களுக்கு தேவன் கிட்ட பரிந்து பேசுபவராக அங்கே யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு ஆசாரியன் தான் இருக்கிறாங்க. ஸோ அவரே இல்லைன்னா ரொம்ப துக்கமடையக்கூடிய சூழல் அங்கே ஏற்படுது. ஸோ பிரதான ஆசாரியனுக்கு ரொம்ப கனத்தை வந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவர் அந்த பிரதான ஆசாரியர் நடந்து போனாலே ஜனங்கள் எழுந்து நிற்பாங்களாம், அவ்வளோ ஒரு மரியாதை. ஏன்னா அதனால தான் பொதுவாகவே நியாயப்பிரமாண கட்டளையில் சொல்கிறாரு, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அங்கே நியாயப்பிரமாண கட்டளை, அதாவது வயதானவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை தேவன் வந்து கொடுக்குறார். அப்போ ஒரு வயதானவர்களுக்கே அந்த கணத்தை அவங்க வந்து கொடுக்குறாங்க, கட்டளையில் அங்கே இருக்குது. அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியன் இவங்களுக்காக தேவன் கிட்ட பரிஞ்சு பேசக்கூடியவர், உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க கணம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவங்க நடந்து போனாலே எழுந்து நிற்பாங்களாம். ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலங்கள் கூட இப்படி தான் அவங்க மரியாதை கொடுத்ததாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரதான ஆசாரியன் அப்படின்னு சரி தெரியாமல் அவர்கிட்ட வந்து பேசுவார். அப்போ உடனே ஒருத்தர் வந்து அவர் அடிச்சுட்டு அதாவது ஜனத்தின் அதிபதியை வந்து தீது சொல்லாயாகன்னு சொல்லி கட்டளை இருக்கும்போது நீ எப்படி பிரதான ஆசாரியனை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரத்துக்கு மேலே அங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாகன்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குமே, நீ அதை தெரிஞ்சு நீ எப்படி ஒரு ஒரு ஆசாரியன் வந்து இப்படி நீ பேசுகிற அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இவர் வந்து பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா தெரியாது அப்படின்னா அவருக்கு கண் பார்வை மங்கிருச்சு. அவர் கண் பார்வை மங்கினதன் நிமித்தமாக அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால அந்த அந்த கட்டளையெல்லாம் எனக்கு தெரியும் தான், எனக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ பிரதான ஆசாரியன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டு ரொம்ப தாழ்மையாக தன்னை வந்து அங்கே தாழ்த்திடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனமிக்க ஊழியம் தான் அந்த பிரதான ஒரு ஆசாரியனுடைய அந்த ஒரு ஊழியம். ஸோ இந்த பிரதான ஆசாரிய ஊழியம் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஆனால் இவங்க அந்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட இவங்க எல்லாருமே மரிச்சு போயிடுறாங்க. ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு.
ஸோ இவர் என்றென்றைக்கும் அவர் வந்து ஜீவனோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதுதான் அங்கே நம்ம வந்து கவனித்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ 24ஆம் வசனத்திலையும் நான் வந்து பார்த்தோம். அப்போ இந்த ஒரு பாடம் நம்ம பார்த்துட்டு வர்றீங்களே, இந்த ஒரு பகுதி, இந்த பகுதியினுடைய முக்கியமான ஒரு தலைப்பு அந்த 24ஆம் வசனத்தில் அங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால தான் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ அதைத்தான் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால மாறி போகாத நித்திய காலமாக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப தெளிவாக நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம இன்றைய தினத்தில் நம்ம வந்து தியானிச்சோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த 15ஆம் வசனத்திலேருந்து மீண்டும் ஒரு முறை படிக்கும் பொழுது பாருங்க, அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பா வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருக்கிறதுனால மேற்சொல்லி இது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது எல்லாமே ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராக இல்லை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற எப்படி வந்திருக்காருன்னா, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக தேவன் சொல்லிக்கிறாரு, தேவன் ஆணையிட்டிருக்கிறாரு. அவர் மனம் மாற மாட்டாரு. ஸோ அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி தான் இவர் வந்து நித்திய பிரதான ஆசாரியராக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வந்து சொல்லி அந்த வசனத்தை அவர் வந்து என்ன பண்ணார் சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து நிறைவு செய்கிறார். 24ஆம் வசனம் மற்ற அந்த பகுதியோடு அவர் வந்து நிறைவு செய்கிறார். ஸோ இதுதான் நாம் இன்றைய தினத்தில் தியானித்த ஒரு பகுதியாக இருக்குது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்த வசனங்களுக்கு உள்ளாக சென்று நாம் இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.